தெரியுமா என்ன பிளாக் சுறா பாருங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மீனெல்லாம் வெட்டி குடிப்பேன் நம்ம பால் சுறா என்ன இது என்ன மீன் இதுக்கு பேர் கிளிமீன். ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் வசந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் கொக்குவில் மீன் சந்தை வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த மலைக்கு புற பார்த்தீங்கன்னா உண்மையாக நிறைய மீன்லாம் படுதாம். வகையான பெரிய பெரிய மீன்கள் சுறா மற்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒட்டி ஓரான்னு சொல்லி எங்கள்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் நிறைய மீன் இப்போ படுதான்னு சொன்னவையல். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு இந்த கொக்குவில் மீன் சந்தையில் என்னென்ன வகையான மீன்லாம் வருது, என்ன விலை போகுது, மற்றது எவ்வளோ மக்கள்லாம் மறியன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக ஊரில் எங்கள் சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் இந்த மீன் சந்தை எங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறோம், எங்களுடைய ஜாழ்ப்பாணம் டவுனில் இருந்து அப்படி நாங்கள் இந்த கேகேஎஸ் ரோடை பிடிச்சி வந்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்கோ கொக்குவில் ஊரில் இந்த கொக்குவில் மீன் சந்தைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ உள்ளே போவோமா? ஹலோ, தெரியுமா என்ன பார்க்குறீங்களா? ஓகே ஓகே ரைட். எங்களோட சப்ஸ்கிரைபரா? ஓகே, இப்படி வந்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்கோ உள்ள நிறைய மீன்களா எல்லாரும் மீன் வாங்கிட்டு போயினோம். நிறைய மோட்டார் பைக் சைக்கிள்கள் எல்லாம் இருக்குது. உள்ளப்பா தெரியும், உள்ள நல்ல ஒரு கலலப்பா இருக்குதா? உள்ள போ. உள்ள வந்தோம்னால் வரோம் நிறைய மீன்கள் இருக்குது. உடனே அப்படியே அடுக்கி விட்டுருக்கீங்கம்மா. சுறா மீன்கள் எல்லாம் பாப்போம் மண்ணாட்டு என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லி. மேலே பார்த்தீங்கன்னா நண்டு. அண்ணா எங்கே போகுது நண்டு? நண்டு எவ்வளோ போகுது? பெரிய நண்டு இது பிளாக் 1000, 2000, புறா 3000. ஒட்டி வர போடுவாங்க. கொஞ்சம் வெயிலாக நிற்கிறார், அவரை குழப்பக்கூடாது. முடியட்டும் வெயிலையா? நீங்கள் இந்த லைனில் பார்த்துட்டு போகலாமா? ஒரு கிலோ 300 ரூபா ஒட்டியா? முள்ளமீன் 1500 ரூபா. காரியல் எல்லாம் காரியல். அண்ணாடா பாறை என்ன போகுது? பாறை பாறை 1000 போகுது. ஓகே ஓகே ஓகே. இது என்ன மீன்? இதுக்கு பேர் தெரியுமா உங்களுக்கு? அண்ணா அண்ணாக கிளிமீன். கிளி கிளி கிளிமீன். ஓகே ஓகே கிளிமீன் என்ன? ஓகே, எவ்வளோ போகுது இதில்? 150 ரூபா அப்படியே மீனோட. ஓகே 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 ரைட். இங்கே பாருங்க இந்த சுறா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி 3000 ஓடி போகுது சுறா. ஓகே நன்றியா. அப்போ மீன் அப்படி பரவாயில்ல போல வேண்டாம். 1 கிலோ 200 ரூபா போகுது ஒட்டி என்ன? ஓகே 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 ஓகே. என்ன பாருங்க அங்கே அந்த சுறா பாருங்க, இவ்வளோ பெரிய பால் சுறா என்ன சைஸ்ன்னு சொல்லி. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வாக்குவாதம் போகுது.
பரவாயில்ல மீன் பரவாயில்லண்ணா மீன் ஒட்டி தான் இல்லை மலிவாக இருக்குது 25 ரூபா போகுதா ஒட்டி 1 கிலோ ஒட்டி இந்த நண்டை பாருங்க உயிர் நண்டா நண்டு ஏண்ணா இது எப்படி டேஸ்ட்டாக நண்டு இது ஓ மதிப்பு கூட என்ன அப்படி இந்தியாவில் உண்மையாக மீன் வந்து கொண்டு கொட்டி விட்டு கிடக்குது மக்கள் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குதா நாளைக்கு நேரம் போப்போ வரையணும் போல் ஐயா மீன் வாங்கச்சா மீன் வீடியா போகுது என்ன மீன் வாங்கினீங்கள் நண்டு நண்டு என்னெல்லாம் வாங்கினீங்கள் 1700 வாங்கினீங்க ஓகே ஓகே 1700 வாங்கிங்க தான் ஒவ்வொரு இடத்துலையும் வாங்க போறீங்க பார்த்து நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் போடுறது எடுத்து அதில் ஓகேண்ணா ஐயா இன்றைக்கு இங்கே நண்டு வாங்கிட்டு வரோம் அது மாற்றி ஓகே 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 இதில் வேறு ஒவ்வொரு மீன் பார்த்தீங்களோ மீன் வந்து உண்மையாக பார்க்கணும்னா இங்கே வந்து பார்க்கணும் அவ்வளோத்துக்கு வகை வகையான மீன்கள் இருக்கு நண்டுகள் மீன்கள் எல்லாம் ஃப்ரெஷ் மீனா ஒட்டி 200 ரூபா போதா ஓகே இங்கே போவோம் இன்னைக்கு புதன்கிழமை ஆனால் மக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கா இதெல்லாம் பெரிய இதுக்கு ஓரா அது வேற போகுது 1300 நல்லப்பா வேணா வரும் 300 போதுண்ணா ஓகே ஓகே நல்ல மீன் மூண்டல் மீன் இது என்ன பேர் கிளி மீன் கிலோ 200 கிளி மீன் ஓகே ஓகே நன்றியா கால் வந்து 4 கிலோ 5 ரூபா போகுதாம் இங்கே வந்து உடைக்கிறாரு மீனெல்லாம் வெட்டி குடிப்பீனாமா இந்த நண்டை பாருங்க வந்து அப்படியே குடிக்குது ஓ உண்மைண்ணா 2000 போதா அள்ளிடாமா கை வச்சா கடிச்சு போடுங்களா ஓ கடிச்சு போடும் போடுறா பாட்டு பாரு வந்தா ஓகே நன்றியா உண்மை இந்தியாவில் வந்தோம்னு சொல்லி சொன்னால் மணல மீன் மலிவா இருக்கு மீன் நல்ல மலிவா $2000 கணவாய் ஒட்டிதான் கூடப்பட்டிருக்கா ஓகே
இங்கே பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் வந்து எல்லாம் வடிவாக அடுக்கி வச்சிருக்கணும் பாருங்க. அந்த முதல் பார்த்த பெரிய நண்டுலேயே வந்து இது சின்ன நண்டு வந்து கடுக்கா நண்டன அது இதுக்கு எவ்வளோ போகுது இதில் இது கிலோ 5 ரூபா போகுது. ஓகே ரைட் ரைட் ரைட். சூட ஒரு நாளைக்கு மாறி மாறி போமே நவில அப்படி. ஓகே ஓகே. ஸ்டைலில் அடுக்கி விடுறது. இது எங்கத்த விலை மீன் வந்து இது பருத்து ரயில் அடிக்கிங்கால பாசவர். ஓகே ஓகே பாசவர். ஏன் ஓட்டி மலிவாக இருக்கு என்ன இப்போ ஓட்டி சீசன் அப்போ சீசன் அப்போ என்ன எல்லா இடம் படுது சீசன் கூட ஒட்டி கூட அங்கே படும் இந்த மீன் பாஸ்வர் பக்கம் அங்கே படும். ஓகே ஓகே ஒட்டி தான் பாஸ்வர் பக்கம் தான் கூட படுதான். ஓகே நாங்கள் இப்போ அங்கேருந்து இந்த லைன் அப்படியே பார்த்துட்டோம். அதனால ரால் வந்து நடக்கிறாரு. நாங்கள் இந்த யூடியூப்பில் போடுறது அப்போ அதான் இப்போ நிறைய மீன் இருந்துச்சு. இந்த மலைக்கு போகிற என்ன மாதிரி மீன் வருது வழி உண்டு மழை தான் மீன் வரும் அஞ்சால். ஆனால் சனம் குறைவாக இருக்குண்ணா சனம் குறைவாக இருக்குண்ணா மக்கள் குறைவாக இருக்கு. விளக்குற நாளைக்கு கோயிலுக்கு நாளைக்கு வீட்டுக்கு. ஓ அதான் சனம் குறை வேணாம். சரி ஓகே சனிக்கிழமையில் வருவீங்க வேணா அப்படி. ஓ ஓகே. இன்றைக்கு புதன்கிழமை 3ஆம் தேதி விளக்கெடு வந்து நாளைக்கு 4ஆம் தேதி என்றால மக்கள் கொஞ்சம் மிங்கால குறைவாக இருக்கு. மீன் பரவாயில்லையா மிங்கால அடுத்த சைடு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த மீனுக்கு என்ன பேர்? இந்த மீனுக்கு என்ன பேர்? இதுக்கு என்ன பேர்? இதுக்கு உருளி மீன். ஓகே ஓ இதுதான் கூட. ஓகே ஓகே ரைட். வேறு அடுத்தது ஓரா 800 700 போடுங்க. இல்லை பெரிய ஓரா அடுக்கி வச்சுருக்காங்க மீன். கிலோ 100 ஒட்டி கிலோ 100 உண்மையா? கிலோ ஒட்டி 100 பாருங்க வைங்கால இந்த அண்ணாட்டையா. மணல் மீன் வந்திருக்கணும். இந்த மீனை பாருங்க பாவல். இது பேர் பாவல். பாவல் வரியோரா வரியோரா வரியோரா. இது வந்து வரியோரா ஒரு வாரம் அந்த ஓராக்கு என்ன அது என்ன வர்றதுக்கு கல்லோரா. இது வந்து வரியோரா. இது இப்படி வரி வந்தால் வரியோரா அது பேர் கல்லோரா. ஓகே ஓகே. இது புளியமோரா புளியமோரா இதுக்கு பேர் ரைட். ஓகே ஆனால் எல்லாம் இதெல்லாம் ஒரே மாதிரி தான். டேஸ்ட் வித்தியாசம் என்ன? எது டேஸ்ட் கூட? இந்த வரியோராண்ணா வரியோரா டேஸ்ட் கூடண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஓராவிலேயே 3 வகை இருக்கா? உண்மையாக எனக்கு என்ன தான் தெரியும். ஒட்டி ஓரெல்லாம் ஒரே மாதிரி தான் நான் எடுத்துட்டேன். ஓகே 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 நைஸ். ஒட்டி கிலோ 100 உண்மையாக வந்து இந்த டைமில் வந்து
ஒட்டி மீன் வந்து வாங்கி சமைக்கணும். கிலோ வந்து 100 போகுது. 100 போகுதா? சந்தையிலே 100 யோசிச்சு பாருங்க. மீன் பிடிக்கிற இடத்துல வந்து எவ்வளோ போகும்னு சொல்லி. தூண்டில் மீன்கள், தூண்டில் உள்ள மீனா 1200 அப்படி போகலாம். என்ன போகுது? எவ்வளோ போகுது? என்ன விலை போகுது? 1000. ஓகே. ஐயாட்ட நல்ல உடல் இருக்கு. இது வந்து ஜப்பான் மீன். உருண்டை முரல். எல்லா இடம் ஒட்டிதான் மச்சிக்கணுமா? இது எவ்வளோ போகுது முரல் வந்து? 1000 போகுதுண்ணா. ஓகே ஓகே. உருண்டை முரல். சரி, அப்படியே எப்படி பார்த்துட்டு போகுமா? ஓகே 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 ஓகே. ஆனால் இதுக்கு என்ன பேர்? இதுக்கு பாலை மீன். ஓகே ஓகே. பாலை. ஓகே இருக்காமா? ஓகே. எல்லாம் ஃபுல்லாக ஓட்டிதாண்ணா? வேணா ஓகே. ஒரு அண்ணாட்டே பாருங்க மணலை மீன். அதிக நாள் கொஞ்சம் மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 20 பேர் வந்தால் 20 பேர் போயிடும். ஓகே மாமூலாக பார்த்தாச்சு. இதில் 2 தான் வடிவாங்க. போஸ்ட்டை பார்க்கலாம் பாருங்களா. அவ்வளவு கலகலப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த சுறாலாம் பிடிமா தலையில் ஒட்டி வச்சுக்கணும். தலையே தேவைன்னா வாங்கிட்டு போகலாம். ஓகே மக்களே, ரைட். அடுத்தது நாங்கள் சும்மா அப்படியே வெளியில் போயிட்டு இந்த மரக்கறி விற்கிற இடத்தையும் பார்த்துக்கொண்டு இறைச்சி விற்கிற இடத்தையும் பார்ப்போமா. பெரும்பாலும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த மீன் சந்தை. நாங்கள் ஏற்கனவே எடுத்து போட்டாங்க. இது மரக்கறி மீன் மரக்கறி சந்தை. அங்கால இறைச்சியல் விற்கிற இடம். எங்கெல்லாம் மீன் பட்டுருக்கான்னு சொல்லி புரியும்போ இடம் இருக்கா பாருங்க. எல்லாம் நிற்கணும் பார்த்தீங்களா? நல்லா உள்ளே வந்தால் மரக்கறி சந்தையை பார்ப்போம். ஹோமில் வர சின்ன ஒரு சந்தை வந்து வயசானவங்களாம் கூட போய் நிற்கணும். என்ன மரக்கறி இப்போ மலிவா விலையா இருக்கு? என்ன கத்திரிக்காய் எவ்வளோ போகுது? 200 போகுது கத்திரிக்காய். பச்சை மிளகா 450 கிலோ. சின்ன வெங்காயம் 300 ரூபா. ரைட்டு இல்லை தான் பார்த்தீங்களோ? வல்லாரி 150 ரூபா பாருங்க.
பொன்னாங்கண்ணி 100 ரூபா 150 அப்படி போகலாம். ஓகே வெளியில் போங்கண்ணா. சரி மக்களே, நீங்கள் இந்த மலைக்கு பிறகு வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த கொக்குவில் மீன் சந்தையில் வந்து எவ்வளோ மீன்லாம் வருது, உரலை வந்து என்னென்ன வெளியெல்லாம் வந்து போகணும் காட்டியிருப்போம். உண்மையாக வந்து பார்க்க போனால் சரியான மலிவு. இந்த ஒட்டி மீன் 1 கிலோ வந்து 100 ரூபா போதாம். கண்டிப்பாக வந்து இந்த டைமில் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒட்டி மீன் பிடிக்குமோ வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. மற்ற இந்த வீடியோ பற்றி கருத்தங்களை தெரிவிங்க. இது நான் முடிக்க போகிறோம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.